டு அவர் சேனல் கிராண்ட் மாஸ்டர் எஃப்எஃப். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எப்படி நம்ம பிசியை க்ளீன் பண்ணுறது, அதாவது நம்ம பிசியில் உள்ள ஃபைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேராக உங்கள் திஸ் பிசிக்கு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் நான் இப்போ அதாவது சிஸ்டம், அதாவது சி டிஸ்கை க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த டிஸ்க் வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு க்ளீனப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்படி ஒன்று வரும், டிஸ்க் க்ளீனப்னு. அது ஸ்லோவாக இருக்கும், அதாவது உங்கள் பிசியை கம்பேர் பண்ணி நீங்கள் இதுவரையும் இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். சரி, முடிஞ்சிடுச்சு. எனக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 168 MB மொத்தமாக டெலீட் பண்ண போகிற 158 MB. அதாவது நம்ம எந்த ப்ராப்ளமே இல்லாமல், இது நம்ம கம்ப்யூட்டருக்கு எந்த ப்ராப்ளமே கொடுக்காம 168 MB க்ளீன் பண்ண போகிறோம். இதை நம்ம அழிச்சாலும் நம்ம கம்ப்யூட்டருக்கு எந்த ப்ராப்ளமுமே ஏற்படாது. இப்போ நீங்கள் எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, டெலீட் ஃபைல்ஸ் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ அது வந்து க்ளீனிங் அப் டிரைவ் சிஸ்டம் சி, அப்புறம் க்ளீனிங் எதெல்லாம் க்ளீன் ஆகிட்டுருக்குன்னு கீழே காட்டுது பாருங்கள். க்ளீனிங் டெம்பரரி ஃபைல்ஸ், தம்ப்னைல்ஸ் அண்ட் விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் டிஸ்டர்மினேஷன் அப்படி நிறைய வரும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஒரு 168 MB க்ளீன் பண்ணிட்டோம். இதே மாதிரி இது ஒத்தை கிடையாது, என்னோட ஸ்டெப்பும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நேராக போயிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணலனாலும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டு ரன்னுன்னு சர்ச் பண்ணுறீங்க, RUN, அதாவது ரன்னுன்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். நான் இப்போ ஓப்பனை கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே இப்படி வருது. அதில் நீங்கள் டெம்ப், அதாவது TEMPன்னு சர்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுவாட்டே உங்களை ஒரு ஃபோல்டருக்குள்ளே கூப்பிட்டு போகும். அதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அழிச்சா நமக்கு கொஞ்சம் இதாகலாம். ஸோ நீங்கள் Ctrl+A கொடுத்துக்கிட்டு Shift+Delete கொடுக்கணும். அதாவது Ctrl+A கொடுத்தா எல்லாமே டெலீட் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆகும். அதே இது நீங்கள் நான் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Shift+Delete கொடுத்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். அதாவது நம்ம ரீசைக்கிள் பின்னுக்கே போகாமல் டேரெக்டாக க்ளீன் ஆயிரும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். Shift+Delete கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கேட்குது, ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு பெர்மனெண்ட்லி டெலீட் தீஸ் 96 ஐட்டம்ஸ்? எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டூ திஸ் ஃபால் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ்ன்னு கிளிக் பண்ணி கண்டினியூ பட்டனை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது லோட் ஆகுது. எல்லாம் 6.18 MB தான். நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறனால இவ்வளோ தான் வரும். உங்கள் கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதுவரை எப்படி ஏதோ க்ளீன் பண்ணலன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். சரி, கொஞ்சம் வெயிட். சில ஃபைல்ஸுக்கு வந்து AV லாக்கு இப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்கும். திஸ் ஆக்ஷன் cannot be complete because the file is open on Avast antivirus. Close the file and try again. இதுக்கெல்லாம் do this for all current items இதுக்குன்னு கிடையாது. இன்னும் கொஞ்சம் டெம்பரரி ஃபைல்ஸ் உங்களுக்கு மெயினாக இருக்கும். இப்படி ட்ரை அகைன் இப்படியே தான் வந்துச்சுன்னா உடனே அதில் டூ திஸ் ஃபால் ஆர் கரண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்து ஸ்கிப் பட்டனை தட்டிடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள வேஸ்டான ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். நம்ம எப்போ கம்ப்யூட்டர் திறக்கிறோம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ ரெஸ்பாண்ட் லைட்டாக ஆகலை, இப்போ வந்துடுச்சு திரும்பியும். இப்போ கொஞ்சம் ஃபைல்ஸ் அழிஞ்சிருக்கு. ஓகே, ஃபைல்ஸ் அழிஞ்சிடுச்சு. ஆனால் என் பிசி காட்டுது என்ன அழியலைன்னு. பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ரிமைனிங் 0 bytes தான் காட்டுது. 0 bytes அப்படின்னு தான் காட்டுது.
ஓகே, எனக்கு இப்போ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே நான் ஒரு 3 டிப் சொல்கிறேன், ஒரு 2-3 டிப்பு சொல்கிறேன். அந்த டிப்ஸை ஒத்தைக்கு நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். எப்போவுமே நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் ஒரு ஃபைல்ஸ் கூட வச்சுக்க கூடாது. அப்படி உங்களுக்கு அது பெர்மனெண்ட்டாக தேவையில்லைன்னா வரும் டெலீட் கொடுக்காதீங்க. ஷிஃப்ட்டு ப்ளஸ் டெலீட் கொடுத்தீங்கன்னா அது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஸ்டோரேஜ் இதுக்கு போய்க்கு நியூ கொடுத்து ஒரு ஃபைலை, அதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை இது பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபைல் தேவையில்ல, இல்லை எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை டேரெக்டாக எப்படி கொடுத்து டெலீட்டு, இல்லைன்னா அந்த இங்கே கீபோர்டில் உள்ள பட்டனை கொடுத்து டெலீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது நேராக ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். ஆனால் நம்ம அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ரரி ஃபைல்ஸ் அழிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைல்ஸ் ரீசைக்கிள் பின்னில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, பெர்மனெண்ட்லி டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அதை திரும்ப எடுக்க முடியாது. இப்போ நான் இந்த ஃபைலை டெலீட்டு கொடுக்குறேன். இப்போ அது காணாமல் போயிட்டு இப்போ நீங்கள் நேராக ரீசைக்கிள் பின்னுக்கு போங்க, இங்கே இருக்கும். அதே இது நான் இதை இப்போ திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு நான் திரும்பியும் அதே ஸ்டோரேஜுக்கு போய்ட்டு இப்போ நான் இதை பெர்மனெண்ட்லி, அதாவது ஷிஃப்ட்டு ப்ளஸ் டெலீட்டு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ நேராக போய்ட்டு ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணி பாருங்கள், இருக்காது. ஏன்னா இதை வச்சு நம்மளால் கொஞ்சம் இது பண்ண முடியும். நம்ம டிஸ்க்ளீனப் கொடுத்தோன்னா அது ரீசைக்கிள் பின்னே சேர்த்தா க்ளீன் பண்ணோம். அதிலே நம்மளால் சில டிப்ஸ் இது பண்ண முடியும். ஆனால் இதில் கண்டிப்பாக இந்த இதில் ஒத்தை கண்ணும் கருத்தமாக இருங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஃபைல்ஸ் ஏற்ற உங்கள் பிசியோட ஸ்டோரேஜும் ஏறும். ரொம்ப நன்றி காய்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.